ஸ்ரீதர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவன். கிட்டத்தட்ட 6 கார் ஸ்டாருக்கு ரெடி ஆகி வந்துட்டு இருக்கான். இப்போ மாணவனுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது சார் எனக்கு காலை நேரத்தில் வெயில் இல்லைன்னா என்னால் ஏற முடியறதில்ல சார் அப்படின்ற மாதிரி ஒரு பயம். வெயில் வந்தால் தான் சார் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகுது அப்படின்ற பயம். இது வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. வெயிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உடம்பு வார்ம் அப் ஆகிறது தான் விஷயம். வெயில் வந்தால் உடம்பு கொஞ்சம் சூடாயிடுது, கொஞ்சம் உனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மார்னிங் டைமில் 6 மணி 6:30 மணிக்கு ஃபஸ்ட்டாக ஏற வைக்கும் போது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் டம்ப்பாக இருக்கும் இல்லையா? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஷோல்டர் ரொட்டேஷன் ஒரு 10 பண்ணிக்கிறது, பேசிக் ஒர்க் அவுட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட்ஸு, கொஞ்சம் சைட் ஜம்ப் பண்ணிக்கிறது, முடிஞ்சால் ஒரு 10 மீட்டருக்கு ஒரு 3 டைம் 4 டைம் ஓடிட்டு வர்றது, ஆர்ம்ஸை கீழே வச்சு, அதாவது கீழே வச்சு தண்டால் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் இல்லாமல் பாக்கி ஒர்க் அவுட் வேறு என்ன மாதிரி எல்லாம் ஒரு அப்பர் ஜம்ப் ஒரு 5 பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 2 செட்டு 3 செட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா வார்ம் ஆகிடும். கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் ரெடி ஆகிடுச்சுன்னா, உடம்பு வார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி ஏற விடுற மாணவனை இப்போ காலையில் வந்து ஒரு 7:30 மணி ஆகுது. இப்போவும் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த மாணவன் எப்படி ஏற ஒரு தயக்கத்தில் தான் இருந்தால் இப்போ ஏற வச்சிருக்கோம். பாருங்கள், கமான், குட். போலாம் 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 போலாம், குட், சூப்பர். போனோம், இன்னும் போனோம், இன்னும் போனோம். Two star. ரைட். இப்போ பாருங்கள், மாணவனுக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு ஏறுறதுல. ஆனால் ஏறின அப்புறம் பாருங்கள் ஈஸியாக டபுள் ஸ்டார். நம்ம வந்து 7 மீட்டர் கட்டி வச்சிருக்கோம் கயிறு, 6.5 மீட்டர் தாராளமாக கிராஸ் பண்ணி போயிட்டான். ஸோ அந்த ஃபியரை ஃபஸ்ட்டு உடைச்சிடணும். அந்த ஃபியர் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து உடையணும்னா 100% திரும்ப எப்போவுமே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறது. ரோப் ஏறுறதுக்கு தேவையான பவர் உன்னுடைய ஆர்ம்ஸ்லையும் உன்னுடைய ஷோல்டரையும் ஏற்றி வச்சுக்கிட்டு தான் ரோப் கிட்ட போகணும். இல்லாமல் டெய்லி ரோப் ஏறி பார்த்தா கிடச்சிரும், டெய்லி சும்மா ஃபுல்லப்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும் அப்படின்னா வராது. ஃபுல்லப்ஸ் டெய்லி ட்ரை பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குரிய ஒர்க் அவுட்லாம் நீ கிரவுண்டில் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு ஃபுல்லப்ஸை போய் பண்ணணும். ஃபுல்லப்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரோப்புக்கு வரலாம். சரியா? மாணவர் சிறப்பாக செயல்படுங்க. ரைட்.